சார், ரேவதிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். அதான் சார், அவங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுதான்னு உங்களை கேட்க கால் பண்ணேன். ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இளையராஜா சாருக்கு கால் பண்ணிருந்தேன். அவருதான் நீங்க ரேவதியோட என்கேஜ்மெண்ட்க்கு போயிருக்கிறதா சொன்னாரு. ஓகே. நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க? அது ரேவதி மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். அடுத்த ஜோடி யாரு? வாங்கோ. ரேவதி, நீ போ. நீங்க போங்க மாப்ள. சரிங்க அத்தை. இந்தாங்க. அம்மா, இந்த ஜல்லடை வழியா அந்த நிலாவை பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டு அதே ஜல்லடை வழியா உங்க வீட்டுக்காரரையும் பாருங்க. கடவுளே, என் மனசுல இருக்கிறது நடக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும். நிலாவை பார்த்த அதே கண்ணோட, அதே சந்தோஷத்தோட, அதே மனநிறைவோட எனக்கு பிடிச்ச முகம் இந்த ஜல்லடை வழியா தெரியுமா? கடவுளே, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நான் பாக்குறது எனக்கு சந்தோஷத்தை தரணும். எனக்கு மோதிரம் போட்டது யாருன்னு காட்டி கொடு. என் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை தான் பார்க்கணும். ரேவதியோட கண்ணுக்கு சகலதான் தெரியணும். எப்படியாவது கார்த்தியை பாத்துறடி. வா ரே வா.